தமிழ்நாட்டுல 90% தமிழர் இருக்கான். இப்ப இந்த 90% தமிழர்களை நாம தெலுங்கர்கள் ஆட்சி செஞ்சு எல்லா இடத்துலயும் நம்ம ஆட்களை வைக்கணும் அப்படின்னா தமிழன் யார் தெலுங்கர்கள் யார் அப்படின்னு தெரியக்கூடாதுன்னு ஒரு சூழ்ச்சி, ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை தான் ஈவே ராமசாமி நாயக்கர் பண்ணாரு. என்ன பண்ணாரு ஈவே ராமசாமி நாயக்கர்? நீங்க ஜாதி பேரை போடக்கூடாது, ஜாதி பேரை போட்டா அது பிற்போக்குத்தனம், ஜாதி பேரை நீக்கிட்டு அது முற்போக்குத்தனம்னு தமிழனுக்கு அதை பாடமா புகட்டினார். தமிழன் என்ன நினைச்சார்னா அறம் செய்ய விரும்பு அப்படின்னு தமிழர்களுக்கு சொல்லி தரப்படுகின்றது. அப்ப நம்மள மாதிரிதான் எல்லாரும் இருப்பான்னு நம்பி ஏமாந்து நம்பிக்கை துரோகத்துக்கு ஏமாந்த இனம் தமிழ் இனம். அப்ப என்ன பண்றாங்க? எல்லாரும் ஜாதி பேரை நீக்கிறாங்க. இப்ப எனக்குமே ஜாதி பேர் போடுறதுல உடன்பாடு கிடையாது. ஆனா நான் சொல்ற கண்ணோட்டம் என்னன்னா, ஜாதி ஒரு பிளவுவாத சக்தி, தமிழர்களை ஓர்மைப்படுத்த முடியாதுன்றதுக்காக சொல்றோம். ஆனா அவங்க சொன்னது, ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னதுக்கு என்னன்னா, தமிழனை எந்த இடத்துலயும் நம்ம விட்டுறக்கூடாது, எல்லா இடங்களிலும் தெலுங்கர்கள் ஆட்சி செய்யணும். அப்ப அதற்கு ஜாதி பேர் போடக்கூடாது. ஏன்னா தெலுங்கு ஆட்கள் சினிமால இருந்தா, திரைத்துறையில இருந்தா அவன் கண்டுபிடிச்சிருவான். பின்னாடி நாயுடு ரெட்டின்னு பேர் வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவான். அரசியல் இருந்தா கண்டுபிடிச்சிருவானுங்க, அரசு அதிகாரிகளா இருந்தா கண்டுபிடிச்சிருவானுங்கிற ஒரு கெட்ட எண்ணம், கீழ்த்தரமான எண்ணம், ஒரு நயவஞ்சக குள்ளநெறி வேலையை இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் செஞ்சார்.